بسم الله الرحمن الرحيم. இந்த தனி மனிதனை கடவுளாக்குவது, இறந்து போனவர்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றது, இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள் வேறு சில குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சில ஆதாரங்களை எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியான ஆதாரங்கள் ஒவ்வொன்றா நீங்க தெரிந்து கொண்டீர்களே ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இருக்குதா அல்லது இவங்க திசை திருப்பிட்டு இருக்கிறாங்களா என்பதை நீங்களே வழங்கிக் கொள்ளலாம். எப்படி உதாரணம் காட்டுவாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் போர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் மண் கைப்பிடி மண் அள்ளி எதிரிகளை நோக்கி வீசுவார்கள். வீசினவுன அனைவருக்கும் அந்த மண்ணு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் திரும்பி ஓட்டம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு இறைவன் நினைஞ்சிருவான், வெற்றியை கொடுத்துருவான். அப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னு கேட்டா, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நபியே நீங்கள் எரிந்த போது மண்ணை வாரி, மண்ணா மணலை வாரி எடுத்து நீங்கள் எரிஞ்சீர்களே, நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை. அல்லாஹ் சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த, நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹ் தான் எரிந்தான். இப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. மண்ணை வாரி எரிஞ்சது நீ தான், ஆனா நீ எரிஞ்ச போது நீ எரியல, நான் தான் எரிஞ்சேன். இப்படின்னு இருக்கா, புடிச்சுக்கிட்டாங்க பயங்கரமா. இதுல இருந்து என்ன விளங்குகிறது? அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ். என்ன நீ எரிஞ்சது நான் தான் எரிஞ்சதுங்கிறான் அல்லாஹ். அப்ப ரசூல்லா எரிஞ்சதை அல்லாஹ் என்ன செய்யறான், நான் தான் எரிஞ்சேன், ரெண்டு வேற வேற கிடையாது, நீ வேற நான் வேறங்கிறது கிடையாது, நான் செய்யறதெல்லாம் நீ செய்ய முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் செய்வதெல்லாம் நீ செய்ய முடியும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்? ஒமா ரமைத்த இது ரமைத்த, இதான் பயங்கரமான ஆதாரம் இவர்களுக்கு. அதாவது நபிமார்களுக்கு, அது நபிக்கு தான் இது இருக்குது, நபிக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் அப்படி பேர் கொண்டு வந்துருவாங்க வழக்கம் போல. நபிக்குத்தான் அப்படி சொன்னாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ சொல்லக்கூடிய அவுலியாவும் அவுலியாங்கிறது ஆதாரம் காட்டணும், நிரூபிக்கணும். அவருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கான், ரெண்டாவது ஆதாரம் காட்டணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குங்கிற மாதிரி ஒன்றை நிரூபிச்சு விட்டு, இதுல இருந்து என்ன தெரிகிறது? பெரியார்கள் மகான்களுக்கெல்லாம் இது மாதிரியான அல்லாஹ் ஆகிவிடுவார்கள், அல்லாஹ் செய்யறதுல அவங்களுக்கு செய்ய முடியும் என்று இதை இறக்கிடுவாங்க கீழே. ஆதாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுவார்கள், அதுவும் பொருத்தமானதாக இருக்காது. காட்டிவிட்டு அந்த ஆதாரத்தினுடைய முடிவை அனைவருக்கும் பொருத்தி விடுவார்கள். அத்தனை கபருக்கும் கொண்டு போய் என்ன செய்வாங்க, பொருத்தி விடுவார்கள். இப்ப நீங்க என்ன சிந்திக்கணும்? நீ எரிஞ்ச போது நீ எரியல, அல்லாஹ்வை நான் தான் எரிஞ்சேங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணுன்ற அர்த்தமா? அந்த அர்த்தம் சொல்றதா இருந்தா இதை ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்? இது பாதி முன்னாடில இருந்து வாசிக்கணும். அந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறதா இருந்தா முன்னாடில இருந்து வாசிச்சோம்னு சொன்னா, ஃபலம் தக்துலுஹும், சஹாபாக்களை பார்த்து சொன்னா, இது முந்தி நான் வாசிக்கிறேன் ஆரம்பத்தில். இந்த ஒமார் அமைத்து ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, ஒமார் அமைத்து இருக்கட்டும், முன்னாடில இருந்து வாசிட்டு ஒமார் அமைத்துக்கு வா. இந்த ஒமார் அமைத்த இடையில வாசிக்காம அந்த ஆயத்தை கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து வாசிட்டு வா அப்படின்னு கேட்டீங்கன்னாலேயே சாயை வெளுத்து போயிடும். அது எப்படி அல்லாஹ் சொல்றான்? ஃபலம் தக்துலுஹும், இது சஹாபாக்கள் பன்மையா கேட்கிறான். சஹாபாக்களே, முஸ்லிம்களே, மூமின்களே, போர்க்களத்தில் அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். ஆரம்பம் இப்படி வருது. ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ்வை பார்க்கறான் பாருங்க, அனைவரையும் இப்ப அல்லாஹ் வாக்கியாச்சு. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? ஃபலம் தக்துலுஹும், நீங்க களத்துல இறங்கி போர்க்களத்துல வெட்டி குவித்தீங்களே, நீங்க செய்யவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான். இது என்ன விளங்குகிறது? கொன்றது சஹாபாக்கள் தான், போர்க்களத்துல போரிட்டது சஹாபாக்கள், கையில வாழ வச்சிருந்தது அவங்க தான், வெட்டுனது அவங்க தான். அல்லாஹ் என்ன செய்யறான்? இல்ல, நீங்கள் வெட்டவில்லை, நீங்கள் கொன்றீர்களே, நீங்கள் கொல்லவில்லை, வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான் அப்படின்னு சொன்னா இதுக்கு அதே அர்த்தம் கொடுக்கணும்ல. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கை மட்டும் அல்லாஹ்வுடைய கையாவல, சஹாபாக்களுடைய கையில அல்லாஹ்வுடைய கையா போச்சு. அவங்க வெட்டினது அவங்க வெட்டலங்கிறான் அல்லாஹ். நீங்களா வெட்டினிய, நீங்க வெட்டின நான்ல வெட்டின அப்படிங்கிறான். நீங்கள் வெட்டிய போது நீங்கள் வெட்டல, நான் தான் வெட்டினேன்னு இந்த இடத்துல சொன்னான் அல்லாஹ். ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு தான் ஒருமையா ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து சொல்றான், உமார் அமைத்த இதரமைத்த,
நீ மண்ணள்ளி வீசிய போது நீ வீசல நான் தான் வீசினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எதுக்கு சொல்றான்? இப்படி சொல்லக்கூடியவர்கள் அனைவரையும் அல்லாஹ் வாக்கணும். இப்படி வாதம் செய்யக்கூடியவங்களா இருந்த உமார் அமைத்த இதரமைத்த என்ற இந்த சொல்லை வைத்துக் கொண்டு நீர் எரிந்த போது நீ எரியல நான் தான் எரிஞ்சேன் என்கிற இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று இவர்கள் வாதிடுவார்களேயானால், அதே மாதிரி தானே மற்ற சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் இருந்தது என்று இவர்கள் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன எடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஆரம்பமே பாதியிலிருந்து ஆரம்பிப்பாங்க. உமார் அமைத்தவுடன் தான் டாபிக் ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்ப இதுல அல்லாஹ் தான் ரசூல் தான் அல்லாஹ், சஹாபாக்கள் தான் அல்லாஹ்னு நீங்க சொல்றபடி வச்சுக்கிட்டோம்னா, அப்ப பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்களே அதுக்கு அப்படி சொல்லணும்ல. செத்தது நீ சாவல் அல்லாஹ் செத்தான்னு சொல்லணும்ல. அவங்க தான் அல்லாஹ்னு சொன்னா செத்தது யாரப்பா? பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்கல்லப்பா. உஹது போர்ல கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வெட்டி ரத்தம் உஹது போர்ல வந்து என்ன செஞ்சு ரத்த காயம் வந்து மூர்ச்சையாய் விழுந்தாங்களே, உன்னை வெட்டவில்லை என்னைத்தான் வெட்டினார்கள் கருத்து செய்வீங்களா? அல்லாஹ் தான் ரசூல் தான் அல்லாஹ்னு சொல்லிவிட்டீங்கன்னா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வெட்டுனா வெட்டி ரத்தம் ஓடுனுச்சு, அது யார் ரத்தம்? முகமது ஓ ரத்தம் இல்ல யார் ரத்தம் அர்த்தம் செய்வீங்களா அதுக்கு? அப்ப வந்து ரசூலுல்லாஹ் இறந்து போனோம்னு அடக்கம் பண்ணாங்களே, நீ இறக்கவில்லை நான் தான் இறந்தேன்னு சொல்லுவீங்களா அதுக்கு? அந்த இடத்துல அல்லாஹ்னு சொல்லுவீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா யார் மௌத்தா போனா? அல்லாஹ் மௌத்தாயிட்டான். ரசூலுல்லாஹ் வெட்டுனாங்கன்னா அல்லாஹ் வெட்டிவிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஏமாத்தி விட்டாங்க, அல்லாஹ் ஏமாத்தி விட்டாங்க. அப்படி அர்த்தம். இது எதுக்கு சொல்லப்படுது? இந்த போர் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருணையினால் வெற்றி கிடைத்த ஒரு போர். அந்த போரை நீங்க வெளியிலிருந்து நீங்கள் இஸ்லாம்ங்கிற கலரை விட்டு இஸ்லாம்ங்கிற எல்லையிலிருந்து வெளியே நின்று கொண்டு அந்த போரை நீங்க பார்வையாளரை பார்த்தீங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்க. நம்பர் ரொம்ப கம்மி. நம்மளோட 3 மடங்கு அவன் இருக்கிறான். 3 மடங்கு நம்பரோட 1 மடங்கு நம்பர் வந்து மோதும் போது யார் ஜெயிப்பா? 3 மடங்கு உள்ளவன் தான் ஜெயிப்பான். ரெண்டாவது அவங்ககிட்ட ஆயுதம் பலம் எல்லாமே இருக்கிறது. இவங்க அகதிகளை வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறதுனால ஒரு ஒட்டகத்தை 4 பேர் 3 பேர் பங்கு போட்டு நினைச்சிருக்காங்க வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வாகனம் இல்லை, அனைவருக்கும் குதிரைகள் இல்லை, அனைவருக்கும் வாள் கிடையாது, அனைவருக்கும் கேடயம் கிடையாது, அனைவருக்கும் வெட்டுக்காயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இரும்பு கவசங்கள் கிடையாது, போர்க்களத்தில் அனைவருக்கும் தேவையான உணவுகளும் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார்கள். பிளஸ் ரமலான் மாசத்துல வேற நோன்பு வைத்து பலவீனமான 15 நாள் 17 இந்த போர் நடக்கிறது. 17 போர் நடக்குதுன்னு சொன்னா 17 நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள், சிலர் வைக்காம இருந்தார்கள். அதனை வச்சவங்க இருந்தாங்க. பத்ர் போர்க்களத்திலையும் சில சஹாபாக்கள் நோன்பு வைத்தும் இருந்தார்கள், வைக்காமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு 15 நாள் எல்லாரும் நோன்பு வைத்திருந்தார்கள். 15 நாள் போருக்கு முன்னாடி உள்ள 15 நாளும் அனைவரும் நோன்பு வைத்ததுனால அவங்களுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அதனால உடல் ஒரு நோன்புல கொஞ்சம் எத்தனை பேர் மெலிஞ்சு போயிடுறாங்களா இல்லையா? நம்மளே மெலிஞ்சிடணும். நம்ம மெலியவே கூடாதுங்க. ரொம்ப திங்கிற நோன்புல தான் நம்மளே மெலிஞ்சு போயிடுறோம். அவங்க நோன்புல எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. பேரச்ச மலம் தான் வழங்குதா, அவங்க எப்படி மெலிஞ்சு போயிருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, போர்க்களத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த கூட்டம் எப்படி வெல்லும்? அது போக இந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே ஒரு 55க்கு மேல ரிட்டையர்டு வயசு. அவ்வளவு பேருமே ரசூலுல்லாஹ் ரிட்டையர்டு வயசு தான், அபூபக்கர் ரிட்டையர்டு வயசு தான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல என்ன செய்யறாங்க, நபி ஆகுறாங்க. 13 வருஷம் அங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. 53 ஆயிடுச்சு. மதீனாவுக்கு வந்து அந்த முதல் வருஷம் 54 வயசு, அடுத்த வருஷம் ரிட்டையர்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50க்கு 54 55 வயசு, அபூபக்கருக்கு அதை ஒட்டி நெருக்கமான வயசு. எல்லாருமே வந்து 50க்கு மேலதான். கீழே உள்ளவர்கள் ரொம்ப குறைவு. இளைஞர்களை வைத்து தான் போர்ல ஜெயிக்க முடியும். முதியவர்களை வைத்து என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப அதிகமான பேர் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டா 50க்கு மேல உள்ளவர்கள் தான் இருந்தார்கள். அது போக வந்து இந்த மக்காக்காரங்களுக்கு மதீனாக்காரங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. மக்காக்காரர்கள் வந்து இந்த வம்பு வழக்குல எல்லாம் கை தேர்ந்த ஆட்க, விட்டு குத்துலாம் ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் அவங்க எல்லாம். அந்த மாதிரி உள்ள முஹாஜிர்கள் தான் கொஞ்சம் வாள் சண்டைக்கெல்லாம் ஒரு தகுதியான ஆட்களா இருப்பாங்க. அவன் எல்லாருமே வம்பு தும்பு ஆட்களா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறான். நம்மள வந்து பாதி முஹாஜிர் பாதி அன்சாரி. பத்ர் போர்ல முஸ்லிம்களுடைய நிலைமையும் எதிரியுடைய அணியையும் ஒருத்த மதிப்பீடு பண்ணான்னு சொன்னா இந்த கூட்டம் அரை மணி நேரத்துக்கு நிக்காதுன்னு சொல்லணும். ஆனா நின்றாங்க, ஜெயிச்சாங்க. அவன் தான் ஓடுனான். அதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான், நீ உன் பலத்துல ஜெயிச்சு நினைச்சிடாதப்பா, உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நான் நினைச்சு அதுக்குரிய சுச்சுவேஷன்களை நான் உண்டாக்குற சூழ்நிலைகளை அதனால ஜெயிச்சிங்க. நீங்க விட்டுதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நானாக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி தந்தது.
நீங்க மண்ணெளி போட்டா மண் எவ்வளவு பேர் மேல படும்? அப்படி பட்டா கூட மண் என்ன பெரிய வேலையை செஞ்சு விடும்? அதான் செஞ்சிச்சு. நான் வீசினால் எந்த மாதிரி பாரதூரமான விளைவு ஏற்படுமோ அந்த மாதிரி விளைவு அதுக்குள்ள நான் ஏற்படுத்தினேன். அந்த ஒரு சம்பவத்துல, அந்த ஒரு யுத்தத்தில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆற்றலால் தான் இந்த வெற்றி கிடைத்த அந்த ஒரு வெற்றிக்கு எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறான். உங்களுடைய பலத்தை கொண்டு பெரிய நம்பர்ல இருந்து நீங்க ஜெயிச்சிருந்தா நம்ம ஜெயிச்சோன்னு சொல்லிக்கலாம். நீ ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு தகுதியும் உனக்கு இல்ல. அந்த படையில உலக கணக்குப்படி பார்த்தோம்னா ஜெயிப்பதற்கு என்னென்ன வேணுமோ, நம்பரோ, உடற்கட்டோ, ஆயுதங்களோ, பணமோ, உணவுகளோ, அதற்குரிய வாகனங்களோ ஒண்ணுமே உனக்கு போதுமான அளவுக்கு இல்ல. எப்படி ஜெயிச்ச? நான் ஜெயிக்க வச்சிருக்கேன், நன்றியோட இருந்துக்க. அதுக்கு சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்லுங்கிறாங்க. இதுக்கு சொன்ன ஒரு விஷயம், இந்த போர்க்களத்துல நீங்களா செய்யலாமா? நான் தான் செஞ்சேன், என்னுடைய அருள்னால நீங்க ஜெயிச்சீங்க. உங்களை நான் மட்டும் என்னுடைய அருளை விலக்கிக்கிட்டு சாதாரணமா விட்டு பார்த்திருந்தேன்னு சொன்னா அவன்கிட்ட நீங்க நின்றுக்க முடியாது. அவ்வளவு பெரிய போர்ஸோட வெறியோட வந்திருந்தான் என்று அல்லாஹ் இது 8வது சூறாவுல 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் ரசூலும் அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியுது. அந்த அர்த்த தர்மம் இது தராது என்பதற்கு நிறைய சான்றுகள் முன்னாடியே காட்டிட்டோம். ரசூலுல்லாஹ் அடிச்சதை காட்டணும், ரசூலுல்லாஹ் ஏமாத்ததை காட்டணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களை 70 பேர் கொலை பண்ணிட்டாங்களே அது கூட தெரியாம இருந்ததை காட்டணும், அவங்க மனைவியின் மீது அவதூறு சொன்னதை காட்டணும், அது கூட உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்ததை காட்டணும், நாடு கடத்தினதை காட்டணும். இப்படி பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தன்மையும் இல்லைன்னு தெரிகிறது. தன் தன்மை அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு தெரிகிறது. சில நேரங்கள்ல அதிசயமான முறையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், வெற்றியை தந்துருவான். அந்த மாதிரி தரக்கூடிய நேரத்தில் நான் தான் மமதை வந்துடக்கூடாது. நம்மளே ஒரு எதிர்பாராத முறையில் நம்ம சக்திக்கு மீறின ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்மளும் இப்படி நினைக்கணும், இது நமக்கு கிடைச்சது இல்ல, நம்ம இதுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்காது, கண்டிப்பா இது நமக்கு மேல அல்லாஹ்வுடைய கருணை ஒன்று இருந்திருக்குது என்று இப்பவும் அதை என்ன செய்யலாம், சொல்லலாம். இதை புரிஞ்சு கொள்வதாக இருந்தா இது எல்லாம் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். சூரத்துல் வாக்கியாங்கிற 56வது சூரா, 56வது சூறாவுல 63, 64 வசனத்தை எடுத்துக்கிறங்க. இதே மாதிரி எல்லாம் சொல்றோம். இதே மாதிரி இவங்க சொல்றபடி சொல்றதா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாண்டுலாம். இவங்க சொல்றபடி சொல்றதா இருந்தா இந்த ஒமார் அமைத்த இதர் அமைத்தங்கிறத வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தன்மையே ரசூலுக்கு வந்து விட்டது என்று இவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதுக்கு என்ன செய்யலாம், இந்த வசனத்தை உதாரணமா காட்டலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், அஃபரைத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை பற்றி நீங்கள் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். அஃபரைத்தும் மா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரவுனஹு அம்னஹு ஸாலிஹூன், நீங்க விவசாயம் பண்றீங்களா நான் பண்றேனாங்கறான்ல. நீங்க விவசாயம் பண்றீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க பண்றீங்களா நான் பண்றேனாங்கறான்ல. நம்ம தான் விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றேன்னு என்ன அர்த்தம், நம்ம தான் மண்ணை உழுவுறோம், தண்ணி பாய்ச்சுறோம், உரம் போடுறோம், அது விதையை கொண்டு விதைக்கிறோம், எல்லாம் நம்ம தான் செய்யறோம். அவ்வளவுதான் நம்ம வேலை. நிஜமாக விவசாயங்கிறது விளைய வைக்கிறது. அதை செஞ்சது யார், நாளை செஞ்சேங்கிறான். அல்ல என்ன சொல்றான், நீங்கள் விவசாயம் செய்யும் பொழுது நீங்க செஞ்சீங்களா நான் செஞ்சேனா? நீங்க தான் விவசாயம் செய்யறீங்க, நீங்க செய்யும் போது யார் செய்யல, நீங்க செய்ய நான் தான் செஞ்சேங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும், விவசாயிகள் அல்லாஹ். ஏன் விவசாயம் செய்யறான அவன் செய்யல, அல்லாஹ் தான் செய்யறான். விவசாயி அல்லாஹ் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தமா? அல்ல வேற என்ன அர்த்தம், நீங்கள் விவசாயம் செய்யறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் விதையை தூவுகிறீர்கள் அர்த்தம். நான் விவசாயம் செய்யறேன்னு அர்த்தம், அதை முளைக்க செஞ்சு உனக்கு பலனை தர்றதுக்கு ஏன் வேலை, நீ தூவணும்னு முளைச்சிருமா? அதுக்கு எவ்வளவு செட்டிங், எவ்வளவு வேலைகள்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் நான்ல பண்ணி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் செய்யற காரணத்தினால உனக்கு இந்த அறுவடை செஞ்சுக்கிற என்று அல்லாஹ் அதுக்கு தான் சொல்லி காட்டுறான். அப்ப நீங்கள் விவசாயம் செய்யும் போது நீங்க செய்யல நான் தான் செய்யறேன்னா இதை எப்படி விளங்கிறோம், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இந்த விவசாயம் நடக்கவில்லை. நம்ம நெல்லை தான் கொண்டு புதைக்கிறோமே தவிர அதுக்கு மேல அதை பயிராக்குவதோ கதிராக்குவதோ அதுல வளர செய்வதோ நம்ம கையில இருக்குது, நம்ம கையில இல்ல. இந்த நம்பிக்கை உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் இது மாதிரி வார்த்தைய நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னும் இது எங்க இருக்குன்னு கேட்டா 56வது சூறாவுல 63, 64 இருக்குது. இன்னொரு வசனத்துல இதுல இன்னும் இது விவசாயிக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்ல முடியும். இவங்க வாதப்படி விவசாயிகள் எல்லாம் அல்லாஹ். ஏன் விவசாயிகள் விவசாயம் செய்யறாங்களே அவங்க செய்யறது கிடையாது, அல்லாஹ் தான் அவர்களாக மாறி விவசாயம் செய்யறான்னு அர்த்தம் வந்துருது. இவங்க சொல்ற அர்த்தம் கொடுத்தா ஒமார் அமைத்த இதர் அமைத்த என்பதற்கு இவர்கள் என்ன மாதிரி அர்த்தம் வைத்தார்களோ அதே ஸ்டைல்ல நம்ம அர்த்தம் வைப்பதாக இருந்தால் விவசாயிகளாக அல்லாஹ் மாறிவிட்டான்
அல்லாஹ் தான் விவசாயி, விவசாயி தான் அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இது விவசாயியை விட்டுருவோம், நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம். இப்ப நம்ம மனசுல எத்தனை விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க, இப்ப உட்கார்ந்துட்டு என்ன செய்றீங்க, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், கேள்வி எல்லாம் கேட்க போறாங்களா, என்னென்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, இப்படிங்கிற மாதிரி பல நினைப்புகள் உங்க மனசுல எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். இந்த எண்ணங்கள் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நான் தான் நினைக்கிறேன், நீ நினைக்கிறல, நான் தான் நினைக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹ். அல்லாஹ் நினைக்காம நீ நினைப்பது இல்லை, நீ நினைக்கிறது அல்லாஹ் நினைக்கிறது தான். அல்லாஹ் நினைக்கிறதா நீ நினைக்கிற, உண்மைதானே அது? இப்ப நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவன் நினைச்சதானே இல்லையா? அல்லாஹ் நினைச்சதான் நீங்க நினைக்கிறீங்க, அல்லாஹ் நினைக்காத ஒன்று நீங்க நினைக்க முடியாது. அப்ப 76வது அத்தியாயத்துல 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தஷாஊன இல்லா அய்யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவது கிடையாது. அப்ப அல்லாஹ் நாடுறதுதான் நீங்க நாடுறது. அப்ப நம்ம தான் அல்லாஹ், நம்ம நாடுறத நல்லா நாடி இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன நாடி இருக்கிறோமோ அதெல்லாம் அல்லாஹ் நாடுறது. அல்லாஹ் நாடியதை நானும் நாடி விட்டேன், அல்லாஹ் நாடியதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் தான் அல்லான்னு சொல்ல முடியுமா? அது அதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் என் கையில் இருக்குங்கிறதுக்கு சொல்ற வார்த்தைய கண்ட்ரோல் அவன்கிட்ட இல்லைங்கிறதுக்கு மாத்திட்டாங்க. அர்த்தத்தை எப்படி விட்டா பாக்குறான், எல்லாம் என் கையில தாங்கிறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்றான். எல்லாம் என் கையில, நீ அருவாள் எடுத்து வெட்டினாலும் சரி கண்ட்ரோல் என் கையிலங்கிறான். அதுக்கு தான் அதை சொல்றான். நீ மண்ணள்ளி வீசி இருக்கலாம், கண்ட்ரோல் என் கையில் இருக்கிறது, நான் தான் அவனுடைய விளைவுக்கு பொறுப்பாளியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் நான் தான் எல்லாண்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்படி விளங்குறதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய வல்லமையை கூட்டி விளங்குறதுக்கு பதிலாக எப்படி விளங்குறான், குறைச்சி விளங்குறது பயன்படுத்தான். அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல குதிரத்தை கம்மியாக்குவதற்காக வேண்டி இந்த மாதிரியான உதாரணம் சொல்லக்கூடிய காட்சி இதெல்லாம் உங்க நாளைக்கு எடுத்து வைப்பார்கள். எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க, இதெல்லாம் காட்டி நம்ம ரசூல்லாட்டு தான் கேட்கலாம். அப்ப ஏப்பா நீ நாவூராண்டவட்டை அப்ப கேட்டேன்னு குளிப்பான். அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. முதல் அவர் அவுலியாவுக்கு ஆதாரம் கொடுறாண்டா கிடையாது. எல்லாம் ரசூல்லாவுக்குள்ள சொல்லுவாங்க. பேருக்கு ரசூல்லாவுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு ரசூல்லான்னு சொல்லிட்டு அதை சரின்னு சொன்ன பிறகு அதனாலதான் அவுலியாட்ட கேட்கிறோம். அவுலியாட்ட டாபிக் இங்க வரவே இல்லை, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க. 48வது சூறாவுல 10வது வசனம். இது என்ன வசனம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்க சஹாபாக்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. பல உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட நிறைய உடன்படிக்கை எடுப்பாங்க. அந்த உடன்படிக்கையில இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகனை என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு போயிடுறாங்க. உம்ராவுக்கு போகும்போது அவங்க தடுக்கப்படுறாங்களா, அவங்க உள்ள விட மாட்டாங்கிறாங்க. மக்காவாசிகள்லாம் உள்ள விட மாட்டாங்கிறது. அப்ப அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தூதரை யார அனுப்புறாங்கன்னா மருமான உஸ்மான அனுப்புறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள போனவங்க திரும்பி வரலன்றவுடனே அவரை கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில பரவுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சந்தேகப்படுறாங்க. போனால காணாம தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் பூரா ஒப்புக்கொண்ட ஒரு விதி. இன்னைக்கு கொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டு தூதர் இருப்பாரு, ஆனால் அவர் எந்த இதுவும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான் தூதர் நடமாடிட்டு தான் இருப்பாரு. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டை நடந்தாலும் பாகிஸ்தான் தூதரை இந்தியா பாதுகாக்கும், இந்தியாவுடைய தூதரை பாகிஸ்தான் பாதுகாக்கும். பாதுகாக்க வேணாடு முடிவெடுத்தா தூதரை கட் பண்ணிட்டு தூதரை பாதுகாப்பு அனுப்பிதான் வைப்பாங்களே தவிர அவங்களை கொல்ல மாட்டாங்க, அவங்களை அழிச்சிட முடியாது. அந்த மாதிரி தூதரை முறிச்சுக்கிட்டு வேண்டாம் அனுப்பி வைக்கலாம் அதிகபட்சமாவே தவிர இது உலகம் பூரா ஒப்புக்கொள்ள ஒரு விஷயம். அப்ப நம்ம ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி, போனால காணா அவரை கொலை பண்ணிட்டாங்க இவங்க நினைத்து கொண்டு எல்லாத்தையும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறாங்க. உஸ்மானை அவர்கள் கொண்டிருப்பார்களே ஆனால் அதை கடைசி வரைக்கும் நின்று கணக்கு தீர்க்காமல் போக மாட்டோம் என்று சொல்றவர்கள் என்கிட்ட உறுதிமொழி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாம அந்த சபையில் இருந்த அத்தனை பேருமே ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க உறுதிமொழி கொடுத்தார்கள். என்ன உறுதிமொழினா, அல்லாஹ் நபிர் பின் வாங்க மாட்டோம், கடைசி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதிமொழி தருவீர்களான்னு கேட்கிறாங்க. உறுதிமொழி கொடுத்துடுறாங்க. உறுதிமொழி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துட்டார். ஒன்னும் நடக்கணும் இல்லை, அவர் ஏதோ தாமதமாக்கிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த விதமான டேமேஜ் ஏற்படவில்லை, அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனாலும் திரும்பி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உறுதிமொழி கொடுக்கும் போது அவங்க எல்லாத்தையும் தயாரா தான் கொடுத்தாங்க. உயிர் போனாலும் சரி நாங்க நிப்போன்னு கொடுத்தாங்கல்ல, பெரிய தியாகம் அவங்க பண்ணிடல, அதுக்கு சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனா பண்ணுறதுக்கு தயாரா தான் உறுதிமொழி கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னல்லதீன யுபாயிஊனக,
உம்மிடத்திலே உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்கள் இன்னமா யுபாயூன் அல்லாஹ், அவங்க அல்லாஹ்விடத்தில் தான் உடன்படிக்கை எடுத்தார்கள். உங்களிடத்திலே முகமது நபியே உங்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்களே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை எடுத்தார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்களுடைய கைகளுக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உம்மிடத்தில் உடன்படிக்கை எடுத்தாங்க இல்லையா, அது உம்மிடத்தில் எடுக்கல, உன்னிடத்தில் உடன்படிக்கை எடுத்தவர்கள் என்னிடத்தில் எடுக்கிறார்கள். அவங்களுடைய கைகள் மேல அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. இது 48வது சூராவுல 10வது வசனத்தில் இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய கை தான் ரசூல் கை. ரசூல் கையில தானே மக்கள்லாம் கையை வச்சாங்க. அதை அல்லாஹ் எப்படி சொல்றான், என் கை அவர்களுடைய கை மேல இருந்துச்சுன்னு சொல்றான். அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கை தான் ரசூல் கை, ரசூல் கை தான் அல்லாஹ்வுடைய கை. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யும், அவங்க கை அல்லாஹ்வுடைய கைன்னு ஆயிட்டா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கை இருந்தா என்ன வேணும் செய்யலாம்ல. என் கை அல்லாஹ்வுடைய நௌது பில்லா வச்சுக்கிருவோம், என் கை அல்லாஹ்வுடைய கைன்னா அப்புறம் என்ன இருக்கு, நான் நினைக்கிறேன் செய்வேன்ல. உங்க கை அல்லாஹ்வுடைய கைன்னு அதுக்கு அர்த்தம் என்ன வேணாலும் செய்யலாம்னு அர்த்தம் தானே. அப்ப அந்த அர்த்தத்தை இது தருகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இருந்த எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது என்று இது மாதிரி வசனத்தை வைத்துக் கொண்டு அவங்க வாதிடுவார்கள். இதுவும் அறியாம தான். ஏன் அறியாமங்கிறோம், இதுல அல்லாஹ்வுடையது இல்லைங்கிற சம்பவம் ஆரம்பமே இல்லைன்னு காட்டுது. போனாலும் கொண்டுட்டாங்களா இல்லன்னு தெரியல. இப்ப ரசூலுல்லாஹ் தான் அல்லாண்டா முதல்ல இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. அவருக்கு ஒண்ணு ஆவலை, இப்ப வந்துருவார் இப்ப அப்படின்னு சொல்லணும். அனுப்பி விட்டாங்க, அனுப்பி விட்டாலும் வரலன்னா என்ன செய்யணும், காரணத்தை அங்க சொல்லி இருக்கணுமா இல்லையா. அவருக்கு ஒண்ணுமே ஆவல, ஆயிருச்சுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்களா, அது மனிதரா அல்லாவா? அல்லாவா இருந்து அப்படி நினைப்பானப்ப அல்லாஹ் தான் ரசூல்னு சொன்னா சம்பவத்தினுடைய முன்பகுதி எதை காட்டுது, இல்ல அவன் மனிதத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய எந்த விதமான ஒரு சக்தியும் இல்ல. போனால் என்ன ஆச்சுங்கிறது தப்பா தான் விளங்கிட்டாங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகாம இருந்தும் கூட என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் நினைத்தார்களே தவிர என்ன உள்ள நடந்தது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருப்பார்களே. ஆனால் இந்த உடன்படிக்கை நடந்திருக்குமா, இந்த உடன்படிக்கைக்கு தேவை இருந்திருக்காத. போனாலும் இந்த அங்கதான் இருக்க கண்ணாடி பார்த்துட்டு இருக்கலாமே, இந்த அங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, இந்த வந்துருவாரு, இந்த அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லி இருப்பார்களே. ஆனால் எதுக்கு இந்த உடன்படிக்கை? உடன்படிக்கையோட பேசிக்கே என்னத்தை காட்டுதுன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரா இருந்தான்னு காட்டுகிறது. உடன்படிக்கையுடைய ஆரம்பமும் உடன்படிக்கைக்கான காரணமும் என்ன சொல்கிறது என்றால் அவங்களுக்கு இறைத்தன்மை, இறைவனுடைய ஆற்றல் எதுவும் கொடுக்கப்படவில்லை விளங்குது. அப்புறம் இதை சொல்றான், இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது என்னது, ரொம்ப சாதாரணமா உலகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம் கேட்டா, நம்ம ஒருத்தரை ஒரு பொறுப்பாளரா ஒன்றுக்கு நியமித்தோம் என்று சொன்னால் அவர்கிட்ட செய்யற உடன்படிக்கை நம்மள்கிட்ட செஞ்ச உடன்படிக்கை தானே. இப்ப அமெரிக்காவில இருந்து ஒரு தூதரை இங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் தூதரோட உடன்படிக்கை செய்யுது. அது யாருக்கு செய்யற உடன்படிக்கை, தூதர்கிட்ட செய்யற உடன்படிக்கையா? தூதர்கிட்ட உடன்படிக்கை செஞ்சா ஒபாமாட்ட செஞ்ச உடன்படிக்கை தானே. அமெரிக்காவில ஒரு தூதர் அனுப்பி விட்டாங்கன்னா தூதர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் நம்ம பண்ணனா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தூதரை யார், தூதருக்குன்னு தனி அதிகாரம் எப்பவுமே கிடையாது. தூதர்கிட்ட உடன்படிக்கை செய்தால் தூதர் அவர் இஷ்டத்துக்கு செய்வாரா? அங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதை சொல்லக்கூடிய ஒரு மெசஞ்சர் தானே அவரு, செய்தி சொல்லக்கூடியவர் தானே தூதருங்கிறவரு. அப்ப தூதராக ஒருத்தர் வரும்போது அவற்றை உடன்படிக்கை எடுத்தோமே ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அனுப்புனவர்கிட்ட எடுத்த உடன்படிக்கை தானே அர்த்தம். இது சாதாரணமா நம்மளே பேசலாமே. இப்ப மன்மோகன் சிங் என்ன பண்றாருன்னா ஒரு தூதர் அங்க அனுப்புறாரு, நம்ம சொல்லலாமே இந்த தூதர்கிட்ட உடன்படிக்கை எடுத்தவர் பிரதமர்கிட்ட எடுத்தவர் ஆவார்னு சொல்லலாமே. ஏன்? பிரதமர் தான் அவர் அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம நாட்டு பிரதமர் தான் ஒரு ஆளை தூதராக இலங்கைக்கு என்ன செய்யறாரு, நிருபமா ராவ் பிடிச்சி இலங்கைக்கு அனுப்புறாரு. அந்த அம்மா போயிட்டு என்னத்தையா பேசி அக்ரிமெண்ட் போட்டு வருது. அதுக்கு அர்த்தம் என்ன? மன்மோகன் சிங் போட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு அவர் தான் எல்லா விதி எல்லாம் சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்ப ஒரு தூதருக்குன்னு ஒரு தனியா உலகம் போன ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவ்வளவு வேணாங்க, நீங்க சொத்துக்கு ஒருத்தனை பவர் கொடுத்துடுறீங்க, அவன் போட்டு வித்துட்டான்னு நீங்க வித்துன அர்த்தம். நான் என் சொத்தை வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆளுக்கு நினைச்சிட்டேன் பவர் கொடுத்துடுறேன், இவர் என்னுடைய சொத்தில் என்ன வேண்டாலும் செய்யலாம், விற்கலாம், வாங்கலாம், எல்லாம் செய்யலாம் நான் எழுதி கொடுத்துடுறேன். நான் பாட்டு வெளிநாட்டு கூட போயிருவேன், அவன் போய் வித்துட்டு வந்துடுவான். வித்தா அது யாரு வித்ததா அர்த்தம்? நான் வித்ததா தான் அர்த்தம். நான் யாருக்கு பவர் கொடுத்தேன் அவன் வித்துட்டான்னு சொன்னா அது சட்டப்படி செல்லும். நான் பின்னாடி மறக்க முடியாது. எழுதி கொடுத்துட்டான்னு வைங்க, எழுதி வித்துட்டான்னு சொன்னா நான் நான் விற்கவில்லை, நான் பவர் கொடுத்த ஒருத்தன் வித்தான்னு சொல்ல இயலாது. நீ எப்ப பவர் கொடுத்துறியோ
அது நீயே கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். அப்ப இதே மாதிரியான ஒரு டாபிக்ல தான் இது வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உடன்படிக்கை செஞ்சு எதுக்காண்டி பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வை கடவுள் நினைச்சிட்ட பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கை கேட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லி தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட செய்யறதுக்கு தானே வந்து வருது. இன்னும் சொல்ல போனா இந்த உடன்படிக்கையை அல்லாஹ் சொல்லிதான் எடுத்தது என்று சொல்றதுக்கு இதுக்கு பின்னாடி இதே வசனத்துல பின்னாடி என்ன வருதுன்னா ஃபமன் அவ்ஃபா பிமா ஆஹத அலைஹில்லாஹ், அல்லாஹ் எந்த விஷயத்தில் உறுதிமொழி எடுத்தானோ அதை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்குங்கிறான். அப்ப இந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் வந்து மனுஷன் வந்து எடுக்க மாட்டான். அல்லாஹ் நம்மளோட உடன்படிக்கை எடுப்பதாக இருந்தால் மனுஷன் வந்து நேரடியாக அல்லாஹ் எடுப்பானா? தூதர் வழியா மட்டும்தான் எடுப்பான், ரசூல்லா வழியா மட்டும்தான் எடுப்பானே தவிர தூதர் இனிமே அனுப்பாட்டி நம்மகிட்ட எந்த உடன்படிக்கையும் அல்லாஹ் எடுக்க மாட்டான். அப்ப அந்த அடிப்படையில் எடுத்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து பேசப்படுது என்று என்ன செய்யறாங்க? இதுக்கு ஒரு வியாக்கியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு தவறான ஒரு அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்